வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு வாழை படம். வாழை படத்தை பற்றிய ஒரு மூர்க்கமான வக்கிரமான பார்வையை தன்னுடைய விமர்சனமாக எழுத்தாளர் என்று சொல்லப்படுகின்ற சாரு நிவேதா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். உண்மையில் இந்த தம்ப்நெயில், இந்த முகப்பு படத்தில் 18+ என்று போடுகின்ற அளவிற்கு அவருடைய சாரு நிவேதா அவர்களுடைய அந்த விமர்சனம் அமைந்திருந்தது. ஏன்னா நம்ம 18+ பேச போகிறதில்ல. ஆனால் அவர் என்னென்னலாம் பேசினாருன்னு சொல்லி நம்ம பேசுகிறதே ஒரு 18+ மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் அல்லது முன் எச்சரிக்கையாக தான் அதை நம்ம போட வேண்டி வருது. உண்மையில் வாழைப்படம் குறித்தான பார்வை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்து வருகிறது. இன்றும் வாழை திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. வாழை என்கின்ற படத்தை பொறுத்தவரையிலையும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் தன்னுடைய இளமை காலத்தில் நடந்த செய்திகளை நாங்கள் தொகுத்து ஒரு படமாக, ஒரு பதிவாக, அதாவது அந்த ஒரு வருட காலகட்டத்தில் அந்த ஒரு செக்மெண்ட்டில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பயணங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் தரப்பில் இந்த படத்திற்கான விளக்கமாக சொல்லப்படுகிறது. படத்தை பொறுத்தவரையிலையும் வாழைத்தார் சுமந்து, ஒரு வறுமையில் இருக்கிறவங்க வாழைத்தார் சுமந்து கொண்டு போய் லோடு ஏற்றி விடுற அந்த வேலையில் உள்ள சிக்கல், கூலி உயர்வு குறித்து, அதனுடைய வாழ்க்கை முறை குறித்து, கடைசியில் அது ஒரு விபத்தை சந்திக்கிற அந்த விதம் குறித்து உள்ள காட்சி அமைப்புகள் தான் இந்த படம். அந்த காட்சி அமைப்புகளில் ஒரு சில இடங்களில் அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியைக்குமான அந்த புரிதலற்ற காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அந்த போக்கு நிகழ்கிறது. அந்த நிகழ்வுகிறத பொறுத்தவரையிலையும் மொத்த படத்தினுடைய சோகம், அதனுடைய அடர்த்தி, அதனுடைய வேகம், இவற்றையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அந்த படத்தை பார்க்கும் பொழுது அது ரொம்ப பெரிய விரசமாக தெரியல. ஒரு சில காட்சிகள், அந்த ஆசிரியனுடைய அந்த கட்சிப்பு அந்த இதை எடுத்துட்டு அந்த மாணவன் மோந்து பார்க்குறது, அது மாதிரியான ஒரு சில நொடிகளே கடந்து போகின்ற அந்த ஒரு சில காட்சிகளை தவிர ஒரு பெரிதாக மனதை ஐயோ வக்கிரமாக இது பார்க்குது அப்படின்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியலை. ஆனால் இயக்குனருடைய இந்த படைப்பை பார்த்த எழுத்தாளர் சாரு நிவேதா அவர்கள் 2 நீர்த்துளிகளை வைத்து இந்த படத்தை வெற்றியடைய செய்திருக்கிறார். அதில் ஒன்று கண்ணீர், இன்னொன்று விந்து என்று மிக மிக வக்கிரமான பார்வையோடு இந்த படத்திற்கான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு என்னென்னா, நமக்கு நிறைய அந்த புகழ்பெற்ற எழுத்தாளர்களினுடைய போக்கு, ஒருவருடைய அந்த படைப்பில் தவறே இருந்தால் கூட ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் முகம் சுளிக்காமல் வைக்கின்ற அந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான். நீங்கள் உலக புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற பல எழுத்தாளர்களினுடைய எழுத்துகள் மீது, படைப்புகள் மீது விமர்சனம் வந்திருக்கின்றது, விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட படைப்பாளி என்று இங்கே யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்படம் வந்த புதுசில் கூட எழுத்தாளர் சோ தர்மன் அவர் என்னுடைய புத்தகம் வாழையடி வாழை என்கின்ற என்னுடைய புத்தகத்தினுடைய கதையை தான் எடுத்து இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த படத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யா, அது என்னன்னு பார்க்கும் பொழுது அவருடைய வாழையடி வாழை நாவலை படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒற்றுமை இருந்தது மாதிரி தெரியல. மற்றபடி படம் பார்வையாளர்களை ஒரு கனத்த இதயத்தோடு கட்டி போட்ட ஒரு படம். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில காட்சி அமைப்புகளை தாண்டி அந்த படத்தில் குறை சொல்வதற்கோ அல்லது விரசமாக பார்ப்பதற்கோ அல்லது வக்கிரமாக பார்ப்பதற்கோ எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை. இந்த தொனியில தான் இப்போ இயக்குனருடைய இந்த படைப்பை எழுத்தாளர் சாரு நிவேதிதா மிக மிக மூர்க்கமாக தாக்கியிருக்கிறார். அந்த தாக்குதலினுடைய உச்சம் அப்படிங்கிறது இந்த முழு படத்தையும் வெற்றியடைய வைத்திருப்பது கண்ணீர் என்கின்ற ஒரு துளியையும் விந்து என்கின்ற ஒரு துளியையும் மூலமாக தான் வைத்து வெற்றியடைய வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய விமர்சனத்தில் இது ஒரு சாஃப்ட் பான் மூவி அப்படின்னு அதாவது பான் மூவின்னா அந்த காம படங்கள் வெளியிடுற அந்த கேட்டகரி. இது சாஃப்டாக சொல்லுது, ஒரு பான் மூவியினுடைய சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லி இதை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு அது என்ன காரணம் சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த படத்தினுடைய மாணவனும் ஆசிரியையும் சந்திக்கின்ற அந்த நொடிகள், அதனுடைய பின்விளைவுகள் எல்லாத்தையும் இயக்குனர் மாரி செல்வராஜ் காட்சிக்கு அமைப்புகளாக சொல்லாத பல விஷயங்களை இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பின்புலத்தில் எல்லா செக்ஸுவல் மேட்டர்லாம் இசையாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சாரு நிவேதா அவர்கள்.
ஒரு இசையில வந்து அவருக்கு வந்து காம தூண்டல் நிகழ்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான அந்த எழுத்து நடையையும், அந்த விமர்சனத்தையும் நாம எப்படி பார்க்கிறதுன்னே தெரியல. ஒருவர் மீது இருக்கின்ற வக்கிரமான பார்வை அல்லது அவருக்கு இருக்கின்ற வக்கிரமான சிந்தனையை தவிர, வேறு யாராலயும், வேறு ஒருவராலயும் இது போன்ற ஒரு பார்வையை பார்க்க முடியாது. அதுல இன்னொரு முக்கியமான செய்திய சொல்றாரு. அதுதான் இந்த விமர்சனகர்த்தாவினுடைய உள்நோக்கத்திற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த வாழை படத்த பார்க்கறதுக்காக 2வது முறை பார்க்கறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். பல திரையரங்குகள்ல டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் எனக்கு வந்து ஒரு திரையரங்குல வந்து டிக்கெட் கிடைக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அந்த டிக்கெட் கிடைக்கிற அந்த திரையரங்குல போய் நான் காட்சிய பார்த்தேன். அந்த படத்த பார்க்கின்ற பல நபர்கள் வந்து குட்டை பாவாடை அணிந்து வந்திருக்கிறார்கள். பெண்கள் வந்து குட்டை பாவாடையோடு வந்தவர்களும், ஆண்கள் வந்து ஒரு ஒரு போக வாழ்க்கை, அதாவது பில்லிங்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரியான ஆட்களினுடைய கூட்டம் தான் நிரம்பி வழிகிறது. அப்ப இந்த படம் வந்து மிக சோகமான செய்தியை வந்து வெளியிடுது. இல்ல அது வந்து மனதை கலங்கடிக்கிற செய்திகளை வெளியிடுது என்றால், குட்டை பாவாடைகளோடு வந்து காட்சியை பார்க்கின்றவர்களினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். பாருங்க. இவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால, இது ஒரு சாஃப்ட் பார்ன் மூவியினுடைய நேச்சர வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய கருத்தை வைக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே வெளி உலக அரசியல் அல்லது வெளி உலக பார்வை அல்லது வந்து சினிமா துறையில வந்து ஏ, பி, சி, டி அது மாதிரியான சென்டர் அப்படின்னு சொல்றது. நகரமயமான பாங்குல வந்து என்ன மாதிரியான ஆடியன்ஸ் இருப்பாங்க? நகரம் அல்லாத சிற்றூர், பேரூராட்சியில என்ன மாதிரியான ஆடியன்ஸ் இருப்பாங்க? கிராம ஊராட்சிகள்ல என்ன மாதிரியான ஆடியன்ஸ் இருப்பாங்க? அப்படிங்கிறது வந்து சாரு நிவேதாவுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா, இந்த பார்வை இருக்கு இல்லையா? அவங்க குட்டை பாவாடையோட வர்றவங்க வந்து இந்த படங்கள பார்க்கறதுனால, அவங்கள திருப்திப்படுத்துறதாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவரு சாருநிவேதா சொல்றாரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அவரு சொன்ன அந்த 2 துளிகள், அதாவது அந்த முடிவுல வந்து கண்ணீர் துளிகளை வரவழைக்கிறது. அதேபோல இந்த மாணவனுக்கும் ஆசிரியைக்குமான அந்த ஊடாடல், அந்த போக்குல வந்து விந்துவை வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. படம் பார்க்கும் பொழுதே இவருக்கு அதாவது பார்க்கிறவர்களுக்கு அது போன்ற காம கிளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய அந்த இசையும், அந்த மாணவனுக்கும் ஆசிரியைக்கும் நடக்கின்ற அந்த பார்வை வழி காம தூண்டல்களும், அதன் பிறகு காட்சி அமைப்பின் வழி காம தூண்டல்களும் ஒருவனுக்கு பார்க்கின்ற பொழுதே அவனை கிளர்ச்சி கொள்ள வைக்கின்றது. கிளர்ச்சி கொள்ள வைக்கும் பொழுது இது நிகழ்ந்து விடுகிறது என்று நான் சொல்லல. சாரு நிவேதா சொல்லியிருக்கிறார். ஒரு சமூகத்தின் மீது அக்கறை வாய்ந்த ஒரு படைப்பாளி, யாரா இருக்கட்டும், எக்ஸ் ஆர் ஒய் இசட்டா இருக்கட்டும். அவங்க ஒரு படைப்பை வெளியிடும் பொழுது, அந்த படைப்பின் மீதான பார்வை வந்து எப்படியான பார்வையாக இருக்க வேண்டும்? ஒருவேளை இவருடைய பார்வையில, சாரு நிவேதா அவர்களினுடைய பார்வையில, அது வந்து காம இச்சையை தூண்டுகின்ற ஒரு படமாக பார்க்கப்பட்டாலும் கூட, அதை பொது வெளியில் எடுத்து வைக்கின்ற முறை என்று ஒன்று இருக்கு. முறை ஒன்று இருக்குது. அவரு வந்து சாரு நிவேதா பற்றி நான் சொல்ல வேண்டியதில்ல. 0 டிகிரி பப்ளிகேஷனு. அவருடைய புத்தகங்கள் பெரும்பாலும் வாசிக்கப்படுகின்ற இடம் எது என்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அத நான் வந்து வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ எனக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான தாக்குதலை, மோசமான தாக்குதலை, இன்னும் சொல்லப்போனால் தொடர்பற்ற தாக்குதலை நிகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்தது. ஏன்னா, சாருநிவேதா மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு விமர்சனத்தை எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த பின்புலமும் இல்லாம எழுத மாட்டாங்க. ஆனா, எந்த பின்புலம்ங்கிறது வந்து நான் படத்த பார்த்து படத்தினுடைய பொருள்களை புரிந்து கொண்டு, அந்த பின்புலத்தின் அடிப்படையில எழுதுகிறார்கள்ன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா, இந்த படத்திற்கும், இந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு, கதை, இயக்கம் அனைத்திற்கும் சாரு நிவேதா அவர்களினுடைய விமர்சன எழுத்திற்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. ஏன்னா, நம்ம படம் பார்த்துருக்குறோம். இன்னும் இன்னும் நம்மள விடுங்க. இன்னும் பலர் படம் பார்த்துருக்குறாங்க.
பல இயக்குனர்கள் படம் பார்த்துருக்குறாங்க. பல இயக்குனர்களுக்கு தூண்டாத காம உணர்வை சாரு நிவேதாவிற்கு இந்த படம் தூண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்கு பொறுப்பு இல்ல. அதற்கு சாரு நிவேதா மட்டும் தான் பொறுப்பு. ஏன்னா, இவரு போயி ஸ்க்ரீன்ல தெரியிற படத்தையும், அந்த காட்சி அமைப்புகளையும், அந்த கதை ஓட்டத்தையும் பார்க்கறத விட்டுட்டு, ஸ்க்ரீனுக்கு வெளியில படம் பார்க்க வந்தவங்க குட்ட பாவாடை போட்டிருக்காங்களா, இல்ல நெட்ட பாவாடை போட்டிருக்காங்களான்னு பார்க்கிற அளவிற்கு வக்கிர சிந்தனையில திரு சாரு நிவேதா அவர்கள் இருக்கிறார்னா, அவரு இது போன்ற ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அ இ நான் முன்னாடியே சொன்னது தான். அது ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு 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 படைப்பாளியினுடைய படைப்பு வெளியான பொழுது, அந்த படைப்பாளி இறந்து போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான படைப்பினுடைய நோக்கம். அதாவது ஒரு படைப்பாளியை வைத்து படைப்பை கொண்டாடக்கூடாது. படைப்பை வைத்து படைப்பாளியை கொண்டாடலாம். ஆனால் நீங்கள் படைப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் படைப்பாளிக்கு கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் வெளியில உள்ள நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர்கள்லாம் கையாண்ட யுக்தி. இப்போ வந்து டால்ஸ்டாய் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் லியோ டால்ஸ்டாய் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் உன்னதமான இலக்கியங்களை மிக விடுதலை உணர்வோடு கூடிய இலக்கியங்களெல்லாம் படைத்திருக்கிறீங்களே, உங்களை இந்த உலகமே கொண்டாடி கொண்டு இருக்கிறதே, இதற்கெல்லாம் தகுதி உடையவராக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்ட பொழுது டால்ஸ்டாய் சொன்னார்னா, என்னுடைய அந்த இரவு நேரத்தில் தோன்றுகின்ற சிந்தனைக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. இரவு நேரத்தில் நான் எழுதுவதற்கு அமருகின்ற போது உருவாகின்ற சிந்தனைக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. இப்பொழுது நான் இரவு நேரத்தில் எழுத இருக்கின்ற அதே சிந்தனையில் இப்போ நடமாடும் சூழலில் நான் இருக்கிறதில்ல. அதனால நீங்கள் என்னை கொண்டாட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என்னுடைய எழுத்து, அந்த எழுத்தின் வழி வருகின்ற சிந்தனை, அந்த சிந்தனை சொல்லுகின்ற செய்தி, இவைகள் உங்களுக்கு ஒப்புமையாக இருந்தால் எடுத்து செல்லுங்கள், கொண்டாடுங்கள். என்ன நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். அதே போல தான் இப்போ இந்த மாரி செல்வராஜ் என்கின்ற இயக்குனர் ஒரு படத்தை எடுக்கிறாரு. எடுத்து வெளியிட்ட பிறகு அந்த படைப்பை வைத்து இதுதான் இவர் சொல்ல வர்ற செய்தி இதுதான் அப்படின்னு இதை கொண்டுட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் இது ப்ரொமோஷன் என்கிற பேரில் நிறைய யுக்திகளை கையாண்டு இதை கொண்டுட்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்கணுங்கிறதன் அடிப்படையில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் கொண்டுட்டு போன பிறகு வழக்கமாகவே ஒடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டங்கள் கிளம்பும் பொழுது மேட்டுக்குடி ஆரியம் வந்து அதை மட்டுப்படுத்த பார்க்கும், அல்லது என்ன பார்க்கும்னா அதன் மீது அழுக்கு பூச பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கொண்டாட்டங்களின் மீது உருவான காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக தான் சாரு நிவேதா அவர்களினுடைய விமர்சனத்தை பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சாரு நிவேதா மாதிரியான ஆட்களில் அதாவது எழுத்தாளர்களுடைய வட்டத்தில் ஒரு சின்ன மதிப்பீடுகள், ஒரு நல்ல மனுஷன்ப்பா ஏதோ எழுதுறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த விமர்சனம் அந்த எழுத்தாளர் என்கின்ற தகுதியை இழக்க செய்திருக்கிறது சாரு நிவேதா அவர்களினுடைய இந்த விமர்சனம். உண்மையிலேயே விரசமான விமர்சனம். இந்த வயதில் சாரு நிவேதா போன்றவர்களுக்கு இது போன்ற விரசமான பார்வை இந்த படங்களில் வெளியே வந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு கேள்வியை அவரை நோக்கி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சாரு நிவேதா முழுக்க காழ்ப்புணர்ச்சியின் பால் வாழை படத்தின் மீதான விமர்சனத்தை வைத்துள்ளார். அதுவும் அந்த விமர்சனத்தை வைப்பதும் கூட தன்னுடைய வக்கிரமான பார்வையினுடைய மேலாடலாக தான் அந்த சொல்லாடல்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.